2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமான மரங்கள்ங்க. அதுக்கு நடுவில் அப்படியே போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. வென் லாக்டவுன்ஸ் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாங்க. குட் வைப்ஸ் ஹேப்பன் ஆன் ஹை டைட்ஸ் அப்படி தான் போட்டிருக்குங்க அந்த போர்டில். பைக்காரா லேக் போட் ரைட் போகிற வழி இதுதான். வெல்கம் டு பைக்காரா போட் ஹவுஸ். பாருங்கள், போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஃபுல்லாக க்யூ நிற்கிது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் மேலேயே இருக்குது. அங்கே கொடுக்குறாங்க டிக்கெட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே நிற்கிறாங்க. போட் எப்படி வருது பாருங்கள். செம த்ரில்லிங்காக இருக்கும் ரைட் பண்ணால். ஐயோ, எப்படி திருப்புறாரு பாருங்கள் அவர் நிறுத்துறதுக்கு. உட்காந்துருக்கவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊட்டியிலேருந்து பைக்காரா லேக் போகிறோங்க. ஊட்டியிலேருந்து பைக்காரா லேக் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பைக்காரா லேக் போகிற வழியிலேயே 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட், அப்புறம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் ரெண்டும் பார்த்துட்டு போகிறோம். வழியில் பைன் ஃபாரஸ்ட்ஸும் இருக்குது. அங்கேயும் ஒரு ஸ்பாட் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே பைக்காரா லேக் அண்ட் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அப்படியே போகலாங்க. ஊட்டியிலேருந்து பைக்காரா லேக் பார்த்தீங்கன்னா கூடலூர் ரூட்டில் இருக்குங்க. ஊட்டி டு கூடலூர் போகிற வழியில் இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமான மரங்கள்ங்க. அதுக்கு நடுவில் அப்படியே போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. வென் லாக்டவுன்ஸ் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாங்க. பாருங்கள், டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்தால் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். இப்போல்லாம் க்ரௌடு ஓவராக வரனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஹெவி க்ரௌடுங்க இந்த இடத்துல. டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. கார்லாம் எப்படி பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்கிது. இங்கே வந்து இறங்கி போய் பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான். இந்த இடத்துல எவ்வளோ க்ரௌட் இருக்கும் அந்தளவுக்கு ஷாப்ஸும் இருக்குங்க. ரோட் சைட் ஷாப்ஸுங்க எல்லாம் பாருங்கள், வரிசையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபுல் ரஷ்ஷு தான். எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான் வச்சுருக்காங்க எல்லாம் வரிசையாகவே. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பைக்காரா ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைக்காரா டேம். பாருங்கள், அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். இதுதான் பைக்காரா டேம். இது ஒரு பழைய டேமுங்க. பிரிட்டிஷ் பீரியடில் 1932ஆம் வருஷம் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது டேம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனும் நடக்குது இங்கே. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 மெகாவாட் 60 மெகாவாட் பவர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஸ்டேஷனில். அடுத்த பிளேஸான பைக்காரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறையா. இங்கே வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு கீழே அப்படியே டவுனில் நடந்து போகணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வாக் போனால் வாட்டர் ஃபால்ஸ் வருங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு கட் பண்ணி போகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னமுமே கார் பார்க்கிங் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு இருக்கும் வாட்டர் ஃபால்ஸில். குட் வைப்ஸ் ஹேப்பன் ஆன் ஹை டைட்ஸ் அப்படி தான் போட்டிருக்குங்க அந்த போர்டில். பைக்காரா லேக் போட் ரைட் போகிற வழி இதுதான். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு. கார் என்ட்ரு பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தாங்க விட்றாங்க இந்த இடத்துல. இந்த போட் ஹவுஸ் போகிற வழி பார்த்திங்களா, மலை மேலே மறுபடியும் ஏறி போகுதுங்க இந்த இடத்துல. இந்த பக்கம் வேலி பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். நல்ல வியூங்க இங்கேருந்து போகிறது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். இது சம்மர் வெக்கேஷன்றனால பார்த்தீங்களா இங்கேருந்து எவ்வளோ கூட்டங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது. டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. லேக்கு பக்கமாக வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குங்க. கலரே பார்த்திங்கன்னா ப்ளூயிஷாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நீல கலரில். இந்த லேக் பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணி வந்து இந்த டேம்லேருந்து நிற்கிற தண்ணி தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லைங்க. ஓன் வெஹிக்கிள் தான். நம்ம காரு வேறு வெஹிக்கிள் இருந்தால் தான் வர முடியும். வெல்கம் டு பைக்காரா போட் ஹவுஸ். பாருங்கள், போட் ஹவுஸ் வந்துட்டோம். இந்த லேக் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்க சைட்லாம் பார்த்திங்கன்னா அது தீவு மாதிரி இருக்குது. போட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரோயிங் போட்லாம் கிடையாதுங்க. இங்கே மோட்ரு போட் மட்டும்தான் இருக்குது. அதை விட்டால் ஸ்பீட் போட் இருக்குது. 2 விதமாக இருக்குது. மோட்ரு போட்டில் பார்த்திங்கன்னா 8 சீட்ரு 10 சீட்டர் 15 சீட்ரு இந்த மாதிரி இருக்குது. ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா 2 சீட்டர் 4 சீட்டருங்க. ஆனால் ஸ்பீட் போட்டில் போடுறது தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. பாருங்கள், பக்கமாக போனோன்னா காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே பாருங்கள், ஸ்பீட் போட்டும் மோட்டர் போட்டும். இந்த பைக்காரா லேக் பார்த்திங்கன்னா ரோட் லெவல்லேருந்து டவுனில் இருக்குங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி தான் வரணும். இங்கே பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். படகுல பயணம் பண்ணும்போது செல்ஃபிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. படி நிறையா படி இருக்கும் போல் இருக்குங்க. வயசானவங்களாம் வந்தால் கஷ்டம்தான் இங்கே. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது இந்த சைடு. இங்கே இந்த போட் ஹவுஸு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த போட்டிங் இது எல்லாமே தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த போட்டில் போகும்போது லைஃப் ஜாக்கெட்டும் கம்பல்சரின்னு பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில்.
ரஷ்ஷு ஃபுல்லாக இருக்குங்க. சுத்தமாக 2 ஹவர்ஸ் ஆகும்னாங்க. அதனால் போட்டிங் போகல நம்ம. ஃபுல்லாக க்யூ நிற்கிது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் மேலேயே இருக்குது. அங்கே கொடுக்குறாங்க டிக்கெட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே நிற்கிறாங்க. அந்த மோட்டர் போட்டில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் ஆர் 10 மெம்பர்ஸ் போகிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 120லேருந்து 150க்குள்ளே ஆகுங்க போட்டுக்கு தகுந்த மாதிரி. அதே ஸ்பீட் போட்டில் போனோன்னா நம்ம காஸ்ட் அதிகங்க. 450 rupees to 500 ஆகும். அதில் வந்து 2 பேர் இல்லை 3 பேர் போகலாம் ஸ்பீட் போட்டில். ஆனால் பார்க்கும்போது அந்த மோட்டர் போட் பெரிய சைஸ் போட்டோட ஸ்பீட் போட்டில் போகிறது தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. பார்த்தாவே தெரியுது. ஆனால் அது கம்மியாக தான் இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஆர்டினரி மோட்டர் போட்டில் போனோன்னா ஒரு 20 மினிட்ஸ் தாங்க டியூரேஷன் நம்ம பயணம் பண்ணுற டைமு. அதே பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டுன்னா வெறும் 10 நிமிஷம் தாங்க. பாருங்கள் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் ஸ்பீட் போட் எப்படி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. ரைட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் போல இருக்குது. அதனால் சீக்கிரம் வந்துடுறதுனால இது வந்து 10 நிமிஷம் தான் டைம் இது ஸ்பீட் போட்டுக்கு. மோட்டர் போட்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா ஆர்டினரி மோட்டர் போட் எடுத்துங்க. 10 பேர் 12 பேர் ஃபேமிலியாக ட்ரிப்பாக போனால் நல்லாயிருக்கும். இதே நல்லா த்ரில் ரைடு வேணும்னா உங்களுக்கு பாருங்கள் இதுதான். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 10-12 பேர் போகிறாங்க இந்த மோட்டர் போட்டில். இதெல்லாம் ஆனால் ஸ்பீட் போட்டு. இது 2 பேர் அல்ல 3 பேர் தான் போக முடியும். பாருங்கள் ஒரு ஸ்பீட் போட் எப்படி வருது பாருங்கள். செம த்ரில்லிங்காக இருக்கும் ரைட் பண்ணால். ஐயோ எப்படி திருப்புறாரு பாருங்கள் அவர் நிறுத்துறதுக்கு. உட்காந்துருக்கவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது. ஆனால் நம்ம ஊட்டி லேக்லாம் போட்டிங் போனால் இந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ரைடெலாம் பார்க்க முடியாதுங்க. அதுவும் லேக்கே பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த லேக்கு ஊட்டி லேக்லாம் அந்தளவுக்கு இருக்காது. போட்டிங் போகாதனால அப்படியே மேலே வந்தாச்சுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்திங்கன்னா பீச் மாதிரியே இருக்குது பாருங்கள். சுற்றியும் தண்ணியை சுற்றி இருக்க இடம் பாருங்கள். மணல் எவ்வளோ இடம் இருக்குது, மணல் திட்டு மாதிரி. பார்த்தா பீச் மணல் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த லேக்கோட கரையை அப்படியே ஜூம் பண்ணி பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடற்கரை மாதிரியே தாங்க இருக்குது மணல் பார்க்குறதுக்கு. ஆனால் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டு தான். பைன் ட்ரீஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பீட் போட் வர்றது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த போட்டிங்க்கு எப்போவுமே இப்படி தான் க்ரௌடு இருக்குமான்னு கேட்டாங்க இங்கே இருக்கவங்கள. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சண்டேஸில் வராதிங்க, மற்ற வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். நாங்கள் இந்த ஸ்பீட் போட்டு ரைடு தாங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. பாருங்கள் எப்படி வளைஞ்சி வர்றது அப்படியே தண்ணியில் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடியே அந்த தண்ணி அப்படியே அந்த மார்க் உழுதுகிட்டே வர்றது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பைக்காரா லேக்லேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க ஊட்டிக்கு ரிட்டன். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயுமே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்கு பாருங்கள். பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே க்ரௌட் அதிகம்தான். இந்த இடம் பார்த்திங்களா ஃபாரஸ்ட் ஏரியாங்க, நல்லா இருக்குது. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா பக்கத்துலேயே ஆறு, கூடவே நம்ம அப்படியே பேரலாக வருதுங்க. நல்லா இருக்குது இந்த இடம். அதே மாதிரி ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை ரோடு. இந்த இடத்துல எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஊட்டி வர மேக்ஸிமம் பீப்புள் பார்த்திங்கன்னா இங்கே வரதே இல்லைங்க பைக்காரா லேக். ஊட்டியில் மட்டும் இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நானே எத்தனை தடவை வந்திருக்கேன், வந்ததில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப பிரமாதமான இடங்க பைக்காரா. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.